الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقة رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா எந்த நலவான கர்மங்களை நமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக, எம் பாவங்களை மன்னித்தருள்வானாக, உன்னதமான அவனுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா இந்த உலக வாழ்வு முடிந்ததற்கு பிறகு எங்களுக்கு தர இருக்கக்கூடிய இடம் இரண்டில் ஓர் இடமாக இருக்கும். நல்லவைகள் செய்தால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கை நாம் முழுமையாக பின்பற்றி வாழ்கிற போது உன்னதமான ஜன்னத்தை எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கமாக தருவான். யார் ஒருவர் இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹுவை மறந்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை மறந்து புறந்தள்ளி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் உண்டு. மூன்றாவது இடம் ஒன்று அங்கே கிடையாது. ஒன்று சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான் அல்லது நரகத்தை தர இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் விசேஷமாக சுபஹுக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் ஒரு துஆவை அதிகமாக வளமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்று 3 தடவைகள், இன்னும் சில சந்தர்ப்பங்களில் 7 தடவைகள் நரகத்தை விட்டு ஒவ்வொரு நாள் ஃபஜ்ரிலும் மக்ரிபிலும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்திலும் மிம்பரிலே குத்பா பிரசங்கம் நிகழ்த்துகின்ற போது அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் என்ற இந்த மிம்பர் படியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். யா அல்லாஹ், உன்னதமான சுவனபாக்கியத்தை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், நரக வேதனை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் எனவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள், சுவர்க்கத்தை வேண்டி இருக்கிறார்கள். ஆக சுவர்க்கமும் எங்களுக்குத்தான், நரகமும் எங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்குத்தான். இதை தெரிவு செய்கின்ற உரிமையை அல்லாஹ் எங்கள் கைகளிலே தந்திருக்கின்றான். சூரா கஹஃபினுடைய இறுதி அத்தியாயங்களில் ஒன்று, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களுக்கு, நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை அல்லாஹ் கூலியாக கொடுப்பான் என்று சூரா கஹஃபினுடைய இறுதி அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். நல்லவர்களுக்கு, சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களுக்கு அல்லாஹுடைய கூலி ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கமாகும். خالدين فيها لا يبغون عنها حولا. அந்த ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்திற்குள் ஒருவர் நுழைந்து விட்டாரேயானால் இன்னும் ஒரு இடம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று விரும்ப மாட்டார். அந்த ஃபிர்தௌஸிலே அவர் நிரந்தரமாக இருந்து கொள்வதற்கு விரும்புவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹும் அதனை உறுதிப்படுத்துகிறான். காலிதீன ஃபீஹா, ஃபிர்தௌஸுக்குள் நுழைந்தவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அதிலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள். தன் தோழர்களான சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சுவர்க்கத்தை கேட்கிற போது ஃபிர்தௌஸை கேளுங்கள், அங்குதான் நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். என்னோடு ஏனே நபிமார்கள் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். உலகத்திலே உண்மை பேசிய சித்தீகீன்கள் அந்த ஃபிர்தௌஸில் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்கள் அங்கே இருப்பார்கள். அல்லாஹுடைய பாதையிலே தங்களை தியாகம் செய்த ஷுஹதாக்கள் அந்த ஃபிர்தௌஸில் இருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அந்த ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று எங்களை ஆர்வமூட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த உலக வாழ்வு என்பது ஒரு கொஞ்ச கால, குறுகிய கால வாழ்க்கை. யாரும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. வாழ விரும்பினாலும் இந்த உலகம் எங்களை விட்டு வைக்காது. இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிக்கப்படுவோம். இந்த உலகம் எங்களுடைய கைகளை விட்டு நழுவிவிடும். எங்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரமும் அப்படித்தான், எங்களிடத்தில் இருக்கின்ற உடல் ஆரோக்கியமும் அப்படித்தான். எல்லா நாளும் இப்படி ஆடி ஓடி ஆட்டம் போட முடியாது. ஒரு நாள் ஒரு மூலையிலே ஒதுங்க வேண்டிய நிலை வரும். ஒரு நாள் எல்லா ஆட்டங்களை நிறுத்த வேண்டிய நிலை வரும். விரும்பிய உணவை உண்ண முடியாது, விரும்பிய நேரத்திலே உறங்க முடியாது, விரும்பிய இடங்களுக்கு சென்று வர முடியாது. மனசில் எல்லாம் விருப்பம் இருக்கும், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிலை ஒரு மனிதனுக்கு வரை இருக்கிற. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர். என் வேலையை நானே செய்து கொள்ள முடியாத நிலையில் படுத்த படுக்கையில் நோயாளியாக நான் அவஸ்தைப்படுவதிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் பரலான தொழுகைக்கு பிறகு கடுமையான நோயிலிருந்தும்
ஒரு மனிதனுடைய நிலைமை மாற்றப்பட்டு கீழ்த்தரமான நிலைமை ஆகுவதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். அந்த துஆவை நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். சுஜூது செய்கின்ற பாக்கியத்தை மௌத் வரைக்கும் நாம் கேட்க வேண்டும். சுஜூது செய்கின்ற பாக்கியம், யார் ஒருவருக்கு எழுந்து நின்று தொழ முடியாதோ, யாரெல்லாம் உட்கார்ந்த நிலையில் தொழுகின்றீர்களோ, நீங்கள் உட்கார்ந்து தொழுகின்ற போது நிலத்தில் உட்கார்ந்து தொழுங்கள், சுஜூது செய்கின்ற பாக்கியத்தை பெறுவீர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுவர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தான் படைத்து வைத்திருக்கின்றான். அந்த சுவர்க்கம் எங்களுக்காக தான் தயார் நிலையிலே இருக்கிறது. அதற்கு சாலிஹான அமல்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. பணக்காரர்கள் ஹஜ்ஜின் மூலமாக அந்த சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயல்கிறார்கள். பணக்காரர்கள் ஜகாத்தின் மூலமாக அந்த சுவர்க்க பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயல்கிறார்கள். ஏழைகளான மக்களுடைய கதி என்ன? இந்த சுவர்க்கம் யாருக்கு? இந்த உம்மத்தில் இருக்கின்ற அனைவருக்குமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார்கள். ஏழைக்கும் அந்த சுவர்க்கம் உண்டு, அனாதைக்கும் அந்த சுவர்க்கம் உண்டு, கணவனை இழந்த ஒரு பெண்மணிக்கு விதவைக்கும் அந்த சுவர்க்கம் உண்டு. யாரும் அந்த சுவர்க்கத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நாள் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு சபையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களான சஹாபாக்களுக்கு பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பயானை நிகழ்த்தி கொண்டிருந்த நபி அவர்கள் தன் தோழர்களை பார்த்து 4 கேள்விகளை கேட்டார்கள். அந்த 4 கேள்விகளுக்குமான பதில் என்ன, அதை என்னால் செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்த்தால் அந்த சுவனத்தை இலகுவாக நாங்களும் அடைந்து கொள்ளலாம். அந்த சுவனத்தை அடைந்து கொள்வது ஒன்றும் சிரமமான காரியம் அல்ல. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது இலகுவான அமலாக அந்த 4 கேள்விகளிலே பதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபையோரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முதலாவது கேள்வி, மன் அஸ்பஹ மின்கும் சாயிமன். ரமலான் அல்லாத ஒரு காலத்திலே இந்த கேள்வி நபி அவர்கள் கேட்டார்கள். உங்களிலே இன்றைய நாள் யார் நோன்பு பிடித்திருக்கிறது என்று கேட்டார்கள். قال أبو بكر الصديق رضي الله عنه أنا يا رسول الله. நபியே நாயகமே, நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் ஆத மின்கும் மரீதன். இன்று ஒரு நோயாளியிடத்திலே சென்று நோய் விசாரித்து அவருக்கு ஆறுதல் சொல்லி துஆ செய்தவர் யார் என்று கேட்டார்கள். قال أبو بكر رضي الله عنه أنا يا رسول الله. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, ஒரு நோயாளியை நான் நலம் விசாரித்தேன், அவருக்கு ஆறுதல் சொன்னேன், அவருடைய நோய் குணமாகுவதற்காக துஆவும் செய்திருக்கிறேன் என்று அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவதுக்கும் பதில் சொன்னார்கள். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் ஒரு கேள்வி, மன் அத்அமல் யௌம மிஸ்கீனன். قال أبو بكر الصديق رضي الله عنه أنا يا رسول الله. இன்றைய நாள் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்டபோது அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, இன்றைய நாள் நான் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நான்காவதாக கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஷஹித மின்குமுல் யௌம ஜனாஸத்தன். قال أبو بكر الصديق رضي الله عنه أنا يا رسول الله. இன்றைய நாள் ஒரு ஜனாசாவிலே பங்கெடுத்துக் கொண்டவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, இன்றைய ஜனாசாவிலே நான் கலந்து கொண்டேன், ஜனாசாவில் தொழுதேன், அந்த ஜனாசா நல்லடக்கத்திலும் நான் கலந்து கொண்டேன் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 4 நல்ல அமல்களும் குணாதிசயங்களும் சாலிஹான அமலும் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதனை அல்லாஹ் சுவர்க்கத்திற்குள் இலகுவாக நுழைவிப்பான் என்று கூறியதாக அபூதாவுத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, முதலாவது கேள்வி என்ன, இன்றைய நாள் நோன்பு நோற்றிருப்பது யார்? அது ஒரு தனக்கான சுய
அமல்களிலே ஒன்று திங்களிலும் வியாழலிலும் நோன்பு நோற்றுக் கொள்வது. ஒவ்வொரு மாதம் பிறை 13, 14, 15களிலே நோன்பு நோற்றுக் கொள்வது. அவ்வப்போது வருகின்ற அரஃபாவுடைய நோன்பு, முஹர்ரமுடைய தாஸ்வா, ஆஷூராவுடைய நோன்பு, ஷவ்வாலினுடைய 6 நோன்புகள், இப்படியான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக் கொள்வது. இது அவருக்கே உரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. மிகுதி வரக்கூடிய 3 விடயங்கள்: ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்வது, ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிப்பது, ஒரு நோயாளி நலம் விசாரித்து அவருக்காக துஆ செய்வது. எங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்கள் குடும்பத்திலே ஒரு மிஸ்கீன் இருப்பார், ஒரு தந்தையை இழந்த ஒரு அனாதை இருப்பார், ஒரு கணவனை இழந்த ஒரு விதவை பெண் வாழ்வாள். அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையிலே ஒரு மிஸ்கீன் குடும்பம் எங்கள் குடும்பத்திலே இருப்பார்கள். எங்கள் தெருவிலே வாழ்வார்கள், எங்கள் முஹல்லாக்களிலே இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கக்கூடிய பழக்கத்தை நம் வாழ்க்கையில் நாம் உருவாக்கிக் கொள்கின்ற போது நிச்சயமாக அந்த சுவர்க்கம் எங்களுக்கு தான் வேறு யாருக்கும் அல்ல. ஒரு வெள்ளிக்கிழமை நாளிலே அல்லது ஒரு மாதத்தில் ஒரு தடவை ஒரு மிஸ்கீனுடைய குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு நான் உணவு தருவேன், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அந்த சுவர்க்கத்தினுடைய உணவை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். தந்தையை இழந்த யத்தீம்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த யத்தீமை பராமரிக்கக்கூடியவர்கள் நாளை சுவர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் ஒரு யத்தீமை அரவணைத்து பராமரித்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிப்பது பாதையிலே செல்லுகின்ற யாசகர்களுக்காக இருக்கலாம், எங்கள் வீட்டுக்கோ எங்கள் தொழிலகங்களுக்கோ தேடி வரக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது எங்கள் மஹல்லாக்களில் வாழக்கூடிய ஒரு மிஸ்கீனான குடும்பத்தை அடையாளம் காணுங்கள், அவர்களுக்கு உணவளியுங்கள். எங்கள் அயல் வீட்டிலே வாழுகின்ற மாற்று மத சகோதரர்களுடைய வீடுகளுக்கு உணவை தயாரித்துக் கொடுங்கள். மனிதன் என்ற அடிப்படையில் உணவு கொடுத்தால் அது எல்லோருக்கும் எல்லா நன்மையும் பெற்று தருகின்ற ஒன்று. தாகத்தோடு வந்த நாயொன்றுக்கு தண்ணீர் கொடுத்த ஒரு படுபாவி அல்லாஹ் மன்னித்து சுவர்க்கம் அனுப்பினான் என்றால், ஒரு மனிதனுக்கு உணவளித்தால் அல்லாஹ் எங்களை அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து அந்த வாக்களித்த உன்னத சுவர்க்கத்தை அல்லாஹ் தரமாட்டானா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நன்மை என்றால் என்னவென்று கூட தெரியாத ஒரு பாவிக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்தான். எதன் காரணமாக? தாகத்தோடு வந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக. அர்ஷுல் ரஹ்மான் மிகவும் இரக்கம் உள்ளவன் அடியார்களோடு. ஒரு ஜனாசாவுடைய செய்தியை கேள்விப்படுகிற போது வெறுமனே வீட்டுக்கு சென்று அந்த குடும்பத்தவர்களை பார்த்து விட்டு வருவதல்ல ஜனாசாவுக்கு நாம் செய்கின்ற கடமை. ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த ஜனாசாவுடைய தொழுகையில முழுமையாக நாம் பங்கு பெற்ற வேண்டும். ஜனாசா தொழுகையை தொழ வேண்டும். ஒரு உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முடிந்தால் மண்ணறை வரைக்கும் செல்லுங்கள், கபரடி வரைக்கும் சென்று மண்ணை போட்டு விட்டு அங்கும் துஆ செய்து விட்டு வாருங்கள். 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஜனாசா வீட்டிலே பல மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் தொழ வருகிறார்களா? வந்த கூட்டமெல்லாம் மண்ணறை வரைக்கும் வந்து மண்ணை போட்டுவிட்டு அந்த ஜனாசாவுடைய மறுமை வாழ்வுக்காக துஆ செய்கிறார்களா? இல்லையே. அன்றாடம் காணக்கூடிய ஒன்று. நானும் வந்தேன் என்ற முகத்தை காட்டிவிட்டு நண்பர்களோடு தெரிந்தவர்களோடு பேசிவிட்டு அரட்டை அடித்து விட்டு செல்லக்கூடிய மக்களைத்தானே பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குடும்பத்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் பல பேரும் பல கடமைகளை செய்வார்கள். எங்காவது ஒரு ஜனாசாவுடைய செய்தியை கேள்விப்பட்டால் அல்லது ஒரு மஸ்ஜிதிலே தொழுகைக்காக ஜனாசா வைக்கப்பட்டால் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் சரி இந்த ஜனாசா தொழுகையில் நாம் பங்கெடுக்க வேண்டும். நாம் மற்றவர்களுடைய ஜனாசா தொழுகையிலே பங்கெடுக்கிற போது நாளை ஒரு நாள் என் ஜனாசா சந்தூக்கிலே வைக்கப்படுகிற போது மற்ற மக்களை அல்லாஹ் தொழுவிக்கக்கூடிய தொழக்கூடிய மக்களை அல்லாஹ் எனக்கு சாட்டி வைப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவில் ஆக குறைந்தது 100 மனிதர்கள் அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காத, இணை வைக்காத 100 மனிதர்கள் ஜனாசா தொழுகையிலே தொழுது கொள்வார்களேயானால்
அந்த ஜனாசாவுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பணத்தை சம்பாதித்ததை போல, செல்வங்களையும் செல்வாக்களையும் சம்பாதித்ததை போல மக்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நல்ல சாலிஹான மக்கள், முன் சஃபிலே தொழக்கூடிய நல்லவர்கள், பொய் பேசாதவர்கள், புறம் பேசாதவர்கள், களவெடுக்காதவர்கள், துரோகம் செய்யாதவர்கள், பெரும் பாவம் செய்யாத நல்ல மக்களை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நம்முடைய ஜனாசா செய்தி அவருடைய காதுக்கு விழுகிற போது முதலாக சஃபிலே ஓடி வந்து நின்று அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று எங்களுக்காக மனமுருகி துஆ செய்யக்கூடிய சாலிஹான நல்ல மக்களை இந்த பூமியிலே நாம் உருவாக்கி விட்டோமையாக இருந்தால் எங்களுடைய சஃபின் ஜனாசாவுடைய சஃப் அதிகமாகும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை தான் கேட்டார்கள். இந்த ஜனாசாவிலே பங்கெடுத்துக் கொண்டவர் யார்? உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அடுத்தது ஒரு கேள்விதான், உங்களிலே இன்று ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார் என்று கேட்கிறார்கள். எங்கள் குடும்பத்தில் எத்தனை பல நோயாளிகள் இருக்கிறார்கள். நேரடியாக செல்ல முடியவில்லையா? ஒரு தொலைபேசியின் மூலமாக டெலிபோன் எடுத்து சுகம் விசாரித்துக் கொள்வது, ஆறுதல் சொல்வது, அவர்களுக்காக துஆ செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண் முன்னால் இல்லாத, முன்னிலையில் இல்லாத, எங்கோ இருக்கின்ற ஒரு மனிதன் நல்லா வாழணும், அவனுடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்கிவிடணும், அவனுக்கு இருக்கிற நோய்களை அல்லாஹ் சுகமாக்கிடணும் என்று முன் இல்லாத எங்கோ வாழுகின்ற ஒரு மனிதனுக்காக யார் ஒருவர் என்ன போல அவனும் நன்றாக வாழ வேண்டும் என்று அவனுக்காக துஆ செய்கிறானோ அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுப்பதை போல நீ கேட்காமல் உனக்கும் தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் மனைவிக்கு சுகம் இல்லை என்றால், என் பிள்ளைகளுக்கு சுகமில்லை என்றால், என்னை பெற்று வளர்த்த என்னுடைய தாயும் தகப்பனும் நோயாளியாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நான் துஆ கேட்பதை போல என் உம்மத்தில் இருக்கக்கூடிய, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாத கணக்கிலே வாடும் வீடுமாக சுற்றுகின்ற நோயாளிகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹும் இஷ்ஃபி மர்லானா வ மர்தல் முஸ்லிமீன், யா அல்லாஹ் எங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சுகம் அளிப்பாயாக என்ற ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டால் அந்த நோயிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அருமையான இந்த 4 வார்த்தைகளையும் எங்களுக்கு உபன்யாசமாக ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையா, சுவர்க்கம் நுழைந்து கொள்ளுங்கள் என்னுடைய உம்மத்தினர்களே, எப்படியாவது சொர்க்கத்திற்குள் வந்து விடுங்கள், அந்த நரகத்திற்குள் நீங்கள் செல்லக்கூடாது. கைர உம்மத்தாகிய நீங்கள் அந்த ஜஹன்னத்திற்குள்ளே நுழைந்து விடக்கூடாது. அங்கேதான் ஃபிரௌன் இருக்கிறான், அந்த நரகத்தில் தான் ஹாமான் இருக்கிறான், அந்த நரகத்திற்குள் தான் நம்ரூத் இருக்கிறான், அந்த நரகத்திற்குள் தான் அபூஜஹல் இருக்கிறான், அபூலஹப் இருக்கிறான். அந்த நரகத்திற்குள் முஃமின்களே, முஸ்லிம்களே, நீங்கள் போய்விடக்கூடாது. அது உங்களுக்குரிய இடம் அல்ல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரக்கமுள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான இரக்கம் எங்களோடு தெரியுமா? ஹரீசுன் அலைக்கும், அல்லாஹ்வுடைய ஒரு அழகான பெயர்களில் ஒன்றுதான் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்ற பெயர். அல்லாஹ்வுடைய அழகு திருநாமங்களில் ஒன்று ரഊஃப் ரஹீம் என்ற பெயர், அல்லாஹ்வுக்குரிய பெயர். அந்த பெயரை அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ்ந்து பேசுகிறான். அந்த நபியானவர் உங்கள் மீது ரொம்ப ஆர்வம் உள்ளவர், ரொம்ப கரிசனை உள்ளவர், நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை போல நாளை நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அந்த ரசூல், அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தன்னுடைய நபியை பற்றி சூரா தௌபாவின் இறுதி அத்தியாயத்தில் புகழ்ந்து பேசுகிறார். அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 கேள்விகளை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டாலும் அந்த கேள்வி ஒவ்வொன்றும் எங்களை பார்த்து கேட்பதை போன்றுதான் இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நோன்பு நோற்பது ஒன்றும் சிரமமான காரியம் அல்ல. ஒரு மாத காலம் 30 நோன்புகள் நோற்ற எங்களுக்கு ஒரு திங்களிலே ஒரு நோன்பு நோற்பதிலே என்ன சிரமம் இருக்கிறது?
ஒரே ஒரு வியாழனிலே நோன்பு நோட்பதிலே எங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது? உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று விஞ்ஞானம் கூறுகிறது. ஆத்மாவினுடைய பலத்தை பெறுவீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியாக எங்களை ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். ஆக சுன்னத்தான நோன்புகள் நோட்பவர்களுக்கு அந்த சொர்க்கம் உண்டு. நோயாளியை நலம் விசாரித்து அவர்களுக்கு துஆ செய்து அவர்களுடைய தேவை அறிந்து எங்களால் முடிந்த உதவிகளை செய்பவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது. ஏழைகளான மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது. ஜனாசாவின் கடமையிலே முழுமையாக பங்கெடுத்து அந்த தொழுகையிலும் நல்லடக்கத்திலும் ஈடுபடுகின்றவர்களுக்கு அந்த சுவர்க்கம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஓதி காட்டிவிட்டு குத்பா பிரசங்கத்தை நான் முடிவுரைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கத்திலே ஒன்றாக சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார்கள். குடும்பத்தில் ஒரு சிலரை காணாமல் சுவர்க்கவாதிகள் ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தின் யதசாஅலூன் அனில் முஜ்ரிமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, தாயும் தகப்பனும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். சுவர்க்கத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் தேடுவார்கள், என் மகனை காணவில்லையே. மகனும் மகளும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். பெற்றோர்கள் சுவர்க்கத்தில் இருக்க மாட்டார்கள். பிள்ளைகள் தேடுவார்கள், என் உம்மாவை காணல, என் தகப்பனை காணல, சொர்க்கத்தில் இல்லையே, எல்லாரும் தேடி தேடி பார்த்தேனே, என் பெற்றோர்களை காணவில்லையே. அவர்கள் யாரெல்லாம் சுவர்க்கத்தில் இல்லையோ அவர்கள் எல்லாம் நரகத்திலே இருப்பார்கள். நரகத்திலே ஒரு வகை இருக்கிறது, சக்கர் என்கின்ற நரகம். அலைஹா 19 அந்த சக்கர் என்ற நரகத்திற்கு பாதுகாவலர்கள் அல்லாஹ் சாட்டி வைத்திருக்கிறான். 19 நரக பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். 19 நரக காவலர்கள் அந்த சக்கர் என்ற நரகத்தை பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருப்பார்கள். அதிலிருந்து யாரும் வெளியேறி விடாமல் அந்த நரகத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். 19 மலக்குகளை கொண்டு அந்த சக்கர் என்கின்ற நரகத்தை அல்லாஹ் பராமரிக்க செய்திருக்கின்றான். பிள்ளைகள் எட்டி பார்ப்பார்கள், அங்கே பெற்றோர்கள் இருப்பார்கள். பெற்றோர்கள் எட்டி பார்ப்பார்கள், அங்கே பிள்ளைகள் அந்த சக்கர் என்ற நரகத்திலே வேதனையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நாங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குள்ளே இருக்கிறோம், நீ ஏன் இந்த நரகத்திற்குள்ளே வந்திருக்கிறாய் என்று பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்கிற போது அவர்கள் சொல்லுவார்கள், லம் நக்கும் மினல் முஸல்லீன், நீங்கள் எல்லாம் கரெக்டாக நேரத்துக்கு தொழுதீர்கள், நாங்கள் தொழவில்லை என்று சொல்லுவார்கள். சக்கருடைய நரகத்திலே முதலாவது நிலையக்கூடிய மக்கள் யார்? தொழுகையிலே பொடுபோக்கானவர்கள். துஹர் தொழுவார்கள், அசர் தொழுவார்கள், மக்ரிப் தொழுவார்கள், இஷா தொழுவார்கள். சுபஹ் தொழுகை இல்லாமல் படுத்துறங்கிக் கொண்டிருப்பார்கள். சுபஹுக்கு பள்ளியிலே பாங்கு சொல்லப்படுகிறது, ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். எங்கட காதுக்கு அந்த பாங்கு சத்தம் கேட்கிற போது நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், இது அடுத்த வீட்டுக்காரனுக்கு அல்ல, இந்த அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ் என்னையே அழைக்கிறான், நீ வா, பள்ளிக்கு வா, அதிலேதான் உனக்குடைய வெற்றியை நான் வைத்திருக்கிறேன். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். இந்த மாளிகாவத்த ஜும்ஆ பள்ளியிலே சொல்லப்படுகிற அசான் இருக்கிறது, முழு ஏரியாவில் கேட்டாலும் கூட அது என்னுடைய காதிலே விடுகிறது என்றால் நான் நினைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய வியாபாரத்தை விட, என் குடும்பத்தை விட, என்னுடைய தூக்கத்தை விட அல்லாஹ் என்னை அழைக்கிறான். நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய தொழுகையின் பக்கமாக நீ வா, உனக்கு நான் வெற்றியை தருகிறேன். அது வேறு யாருக்குரிய தொழுகைக்கான அழைப்பு அல்ல, எனக்குரிய அழைப்பு என்ற சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். தொழாதவர்கள் அந்த சக்கர் என்கின்ற கேடுகட்ட நரகத்திற்குள்ளே நுழைவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் தன்னுடைய உறவினர்களிடத்தில் இரண்டாவதாக கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நாங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் ஏன் இந்த நரகத்தில் இருக்கிறீர்கள்? அவர்கள் இரண்டாவது காரணம் சொல்லுவார்கள், வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்க உணவளிக்கல. எத்தனையோ பேர் பட்டினியோட பசியோட சுத்தினாங்க, வந்தாங்க, போனாங்க. எத்தனையோ பல மக்கள் வெக்கத்தை விட்டு தேவை அறிந்து வீட்டில் இன்றைக்கு ஒன்றும் இல்லை சமைக்கிறதுக்கு, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க, நாங்க கொடுக்கல. பணமும் கொடுக்கல, உண்றதுக்கு உணவும் கொடுக்கல, அவங்கள மரியாதையோட பார்க்கவும் இல்லை, ஏளனமாக நாங்க விரட்டிட்டோம்.
உணவளிக்கவில்லை. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சக்கர் என்கின்ற வேதனைக்கு தகுதியான மனிதனாக உணவளிக்காதவன் அங்கே செல்லுகின்றான். மூன்றாவதாக அந்த சக்கர் என்கிற நரகத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், தொழவும் இல்லை, நல்லவர்களோடு நாங்க பழகவும் இல்லை, அவ்வப்போது ஆங்காங்கே நடக்கின்ற பயான், குர்ஆன், ஹதீஸ் மஜ்லிஸ்கள்ல நாங்க கலந்து கொள்ளவும் இல்லை, எங்களுடைய கால நேரம் எல்லாம் வீணாகவே கழிந்து கொண்டிருந்தது. போனை தூக்கினா வாட்ஸ்அப்லே எங்களுடைய நேரத்திலேயே கழித்துக் கொண்டிருந்தோம். பேஸ்புக்கிலே எங்களுடைய நேரம் போய்கொண்டே இருந்தது. யூடியூபை பார்த்து பார்த்தே எங்களுடைய நேரங்கள் பாழாய் போய்கொண்டிருந்தது. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணான விளையாட்டுகளில் வீணாக எங்களுடைய நேர காலத்தை நாம் கழித்துக் கொண்டே இருந்தோம். அப்படியே உலக வாழ்க்கை எங்களுக்கு நஷ்டமாக ஆகிவிட்டது என்று மூன்றாவதாக காலத்தை நேரத்தை வீணடித்தவர்கள் சொல்லுவார்கள். நான்காவது சொல்லுவார்கள், வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், நாளை மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறதா, அது அப்ப பார்த்துக் கொள்வோம் என்று மறுமையை கேவலமாக, இழிவாக, ஏளனமாக பேசியவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹத்தா அத்தானல் யகீன், மௌத் வரைக்கும் இப்படியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று அந்த சக்கருடைய நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் காரணம் சொல்லுவார்கள் என அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறார். எனவே இந்த உலக வாழ்வு என்பது கொஞ்ச கால குறுகிய கால வாழ்க்கை. நம் முன்னால் வாழ்ந்த நம் நல்லோர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். நாங்களும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ போறவர்கள் அல்ல. ஒரு நாள் எங்களுக்கும் அந்த மௌத்து வரை இருக்கிறது. யாரெல்லாம் ஒருவரை ஒருவர் குளிப்பாட்டினார்களோ அவர்கள் எங்களையும் குளிப்பாட்ட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் எத்தனையோ பேரை கஃன் செய்வதற்கு கஃன் பிடவையும் கடைக்கு வந்து விட்டது. எங்கள் கபரை மூடுவதற்கான பலகையும் வந்துவிட்டது. இவற்றை எல்லாம் அறியாமல் இந்த பூமியில ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு துள்ளிக்கொண்டு நாம் சுற்றி கொண்டிருக்கிறோமே, எங்கள் நிலையை நாங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பக்கமாக எங்களுடைய கவனத்தை நாங்கள் திசை திருப்ப வேண்டும். ஆண்களைப் போல பெண்களும் அதிகமான அமல்களில் ஈடுபட வேண்டும். அந்த நரகம் மிகவும் பயங்கரமானது. இந்த உலக வாழ்க்கையில் எப்படியாவது வாழ்ந்து விடலாம், ஆகிரத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு நஷ்டமுத்துக்குரியதாக, கைசேதத்திற்குரியதாக ஆகிவிடக் கூடாது. நன்மையின் பக்கம் விரைவோம். கடந்த காலங்களில் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார் செய்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு விருப்பமான அடியார்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாஃபர்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாத்தல்வாயாக. நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஈமானை உடல் சுகத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. நீ விரும்பக்கூடிய சாலிஹான அமல்கள் செய்கிற போது எங்களுடைய மௌத்தை நல்லதாக்கி தந்தல்வாயாக. அந்த கடுமையான நரக வேதனை விட்டு யா அல்லாஹ் நம் அனைவர்களை நீ பாதுகாத்தல்வாயாக. இவ்வளவு காலம் எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தோமோ இதைவிட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய எதிர்காலத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எல்லா முஸ்லிம்களுக்கும் யா அல்லாஹ் நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்தல்வாயாக. எம் அனைவர்களையும் நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களாக கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.